கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் ஜெப கூட்டம் 3 முக்கிய வகைகளிலே சிறப்புமிக்கது. ஒன்று, 2025 ஆண்டினுடைய லாக்கண்டு திருச்சபையினுடைய ஃபர்ஸ்ட் காட்டேஜ் பிரேயர் மீட்டிங். இரண்டாவதாக பிரதீப் ஜெயசோபனா அருமையான தம்பதியினர் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்து இந்த வீட்டை தயார் செய்து அதில் குடியேறி இருக்கிறார்கள். அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். மூன்றாவதாக அருமையான குடும்பத்தின் தலைவியும் வாக்கண்டு திருச்சபையினுடைய மாதர் சங்கத்தினுடைய தலைவியும் ஆகிய அன்புக்குரிய திருமதி AK செல்வி அனில்குமார் அவர்கள் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரித்து மகிழ்கிறார்கள். ஆகவே அவர்களை வாழ்த்தவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஜெபக்கூட்டம் 3 விதங்களிலே சிறப்பு மிக்கது. அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நாளிலே சிந்தனைக்காக முன்பு வாசிய கேட்ட திருமறை பகுதியிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை இல்லற வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்திருக்கிற தம்பதியினருக்காக நான் முன்வைக்க ஆசிக்கின்றேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த அற்புதமான மகிழ்ச்சியான நாளில் இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். இதோ கர்த்தாவே, இந்த மாதம் 10ஆம் தேதியில் நம்முடைய சன்னிதானத்திலிருந்து தங்களுடைய இல்லற பயணத்தை ஆரம்பித்திருக்கிறேன். பிரதீப் ஜெயசோபனா தம்பதியினுடைய வாழ்வுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் கர்த்தாவே, இல்லற வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்திருக்கிற அருமையான பிள்ளைகள் அருமையான இல்லத்திலே தங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். வசனத்தை கொண்டு அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். வாழ்க்கையின் கடைசி மட்டும் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உமக்குள் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து மகிழ்ந்து வாழ்கிற பிள்ளைகளாக திகழ ஆண்டவர் உதவி செய்யும். அதே போல பிறந்த நாளை ஆசரிக்கிற திருமதி AK செல்வி அவர்களை ஆண்டவர் வசனத்தை கொண்டு ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களோடு பேசு, இடைபடும். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே. அன்பானவர்களே, சமுதாய கட்டமைப்பின் அடித்தளமாக இருப்பது குடும்பம். குடும்பம் நன்றாக இருந்தால் ஒரு சமூகம் நன்றாக இருக்கு. ஒரு சமூகம் நன்றாக இருந்தால் தேசம் நன்றாக இருக்கு.
அதான் அடிப்படை சித்தாந்தம். அப்போ ஒரு குடும்பம் ஒரு ஆசீர்வாதத்திற்கான, நல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்திற்கான அடையாளம். ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருந்தால் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியான வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் வெயிட்டிங். மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க வேண்டும். அதே போலதான் இந்த நாளிலே தங்களுடைய இல்லற பயணத்தை ஆரம்பித்திருக்கிற புதுமண தம்பதியினருக்கு, பிரதீப் ஜே சோபனா தம்பதியினருக்கு ஆண்டவர் பவுலடிகளாரை கொண்டு மிக அருமையாக திருவுளம் பற்றுகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்கள்? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொன்னால் வாழ்வுக்குரிய மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாகவே என்ன செய்யும்? வந்து சேரும். சந்தோஷம்தான் அடிப்படை. அதான் ஒருவர் சொன்னார், வாழ்க்கை என்பது ஒரு திருவிழா, ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட். அதை எப்படி மகிழுங்கள்? கொண்டாடி மகிழுங்கள் அப்படி என்று சொன்னார். இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையிலே எப்படி ஐயா சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இருக்கிற சமூக பிரச்சனைகள், குடும்ப காரியங்கள், குடும்ப அழுத்தங்கள், இவைகள் எல்லாம் வருகின்ற போது எப்படி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும்? அல்லது வாழ்க்கையை எப்படி திருவிழாவாக கொண்டாடி மகிழ முடியும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது. இது சாத்தியமா? அப்படி என்ற ஒரு சிந்தனையும் நமக்குள்ளே வருகிறது. இது சாத்தியமே, இது சாத்தியமே. பவுலடிகளார் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்குள், எப்படி? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமா இருக்க முடியும். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலை, வாழ்க்கை என்பது மேடு வள்ளங்கள் நிறைந்தது, கரடு முரடானது. இதெல்லாம் தாண்டிதான் நாம் பயணிக்கணும். ஆனால் அதுலயும் சந்தோஷமா இருப்பது சாத்தியமே. எப்போது அது சாத்தியம்? யாருக்குள் நாம் சந்தோஷமா இருக்க முடியும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் அதான் இருக்க முடியும், சாத்தியமே. ஏனென்று சொன்னால், இந்த லெட்டரை, இந்த அல்லது கடிதத்தை அல்லது நிருபத்தை எழுதுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும் போது எங்கிருந்து எழுதுகிறார்? சிறைச்சாலையிலே இருந்து, சிறைச்சாலையின் கம்பிகளுக்கு நடுவாக இருந்து கொண்டு எழுதுகிறார். விடுதலை கிடைக்குமா? கிடைக்காதா? அல்லது நேரடியாக மரண தண்டனை தானா? இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு தெரியாத, ஒரு புதிரான ஒரு சூழ்நிலையிலும் அவர் பிலிப்பு திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்போ கடவுளுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற மக்களுக்கு சந்தோஷம் ஒரு சாதாரணமான ஒரு காரியமே. சந்தோஷத்திற்கு ஆங்கில வார்த்தை என்ன? ஹாப்பி. இன்னொன்னு ஜாய், ஜாய், ஜாய். சந்தோஷத்திற்கான ஒரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை ஜாய். அப்போ இந்த ஜாயை வைத்தே நான் உங்களுக்கு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எப்படி இருந்தால் கடவுளுக்குள்ளாக சந்தோஷமாக நாம் இருக்க முடியும் என்பதற்கான 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன். ஜாய், ஜாயினுடைய முதல் எழுத்து என்ன? ஜே. ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? ஜீசஸ். ஜீசஸ். ஜே எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், எது? ஜீசஸ், இயேசு. பிரதீப்பும் ஜெய சோபனாவும் இல்லற வாழ்க்கையிலே கடந்த வாரம் 10ஆம் தேதி பசுமலை ஆலயத்திலே வைத்து இல்லற வாழ்க்கை ஆரம்பித்தார்கள்.
2 பேராக ஆரம்பித்தார்கள். ஆனால் 2 பேர் அல்ல. எத்தனை பேர்? 3 பேர். ஒருவேளை அவர்கள் ஆலயத்திற்குள்ள நுழைகிற வரையிலும் 2 பேராக உள்ள வந்திருந்தாலும் அவர்கள் ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது எத்தனை பேர் தான்? எத்தனை பேர் தான்? 3 பேர். அப்போ இல்லற வாழ்வின் நாயகர், குடும்பத்தை கட்டுகிறவர் கடவுளே என்பதை, இந்த ஆழமான ரகசியத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமே. உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திருவிழாவாக கொண்டாடி மகிழ முடியும். அதான் 127வது சங்கீதம் 1வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அப்போ கட்டுகிறவளின் பிரயாசம் விருதா. அப்போ வீட்டை கட்டுகிறவர், குடும்பத்தை கட்டுகிறவர் கடவுள். கடவுள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை யாருக்கு நீங்க முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும்? இயேசுவுக்கு. இருவரில் மூவராக நீங்கள் வாழ பழகினீர்கள் என்று சொன்னா நிச்சயமாகவே முன்வைக்கப்பட்டிருக்கிற மாதங்கள், முன்வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டுகள் உங்களுக்கு சந்தோஷமாக, குதூகலம் நிறைந்ததாக அமையும். பாருங்க, சகேயு என்கிற ஒரு மனுஷன் தான் சமூகத்தாலே வெறுக்கப்பட்ட மனுஷன். ஏன்னா அதாவது அவன் ஆயக்காரன். அவன் நினைச்சபடி வரிய விதிச்சு வாங்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கணக்குல வைப்பான், கொஞ்சம் கணக்கை காட்ட மாட்டான். அந்த வேலைகள் எல்லாம் பண்ணின நம்தம் எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதித்திருந்தான். ஆனால் பாருங்கள், அதுவரையிலும் அவனுக்குள்ள ஏராளமான வாய்ப்பு வசதிகள் இருந்தது. ஆனால் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. இந்த சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டிற்கு போகிறார். அவனுடைய வீட்டிற்கு போறார். இயேசு அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வீட்டிலே, குடும்பத்திலே அடியெடுத்து வைத்த உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாக வாங்கினது உண்டானால் எத்தனை தடவையாய் கொடுத்து விடுகிறேன்? 4 தடவையாய் கொடுத்து விடுகிறேன். அப்ப பாருங்க, அதுவரையிலும் அவன் எல்லாவற்றையும் ஏமாற்றி ஏமாற்றி ஏமாற்றி, அவனுக்கே தெரியுது, மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஏமாற்றி 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 அடைத்து வைத்திருக்கிறான். ஆனால் நிம்மதி இல்லை. இயேசு வந்த உடனே சொல்லுகிறான், இந்த சொத்தை விட, நான் ஏமாற்றி வைத்திருக்கிறதை விட என்னுடைய வாழ்விலே யார் பெரியவர்? இயேசுதான். அப்படி என்று முதலிடம் கொடுத்த உடனே அவனுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. இயேசு உடனே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதான் புதிதாக திருமணமாகி இந்த இல்லத்திலே நீங்கள் குடியேறி இருக்கிறீர்கள். எல்லா நிலையிலும், எல்லா சூழலிலும் இயேசுவுக்கு நீங்கள் முதலிடத்தை நீங்கள் கொடுங்கள். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு அருமையான ஒரு கோரஸ் ஒன்று உண்டு. இயேசு வந்த வீட்டிலே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே வேற என்ன சொல்லுங்க? சமாதானமே. வேற இயேசு வந்த வீட்டுல பீடி இல்ல, சிகரெட் இல்ல, அது ஒரு தனி பட்டியல். அப்போ இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானம். அப்போ கடவுளுக்கு, இயேசுவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முதலிடத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை குதூகலம் நிறைந்ததாக, வாழ்க்கை முழுவதும் திருவிழாவாக நீங்கள் கொண்டாடி மகிழக்கூடிய அளவுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும். அதே போல மார்த்தாள், மரியாள் பாருங்க, இயேசு வந்து யாருடைய வீட்டிற்கு வரக்கூடிய பாக்கியம் கிடைத்தது? லாசருடைய வீட்டுக்கு, மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. மரியாள் வந்த உடனே மார்த்தாள் எங்கதான் ஓடுகிறார்? சமையல் கூடத்திற்கு போகிறார். மரியாள் எங்க இருக்கிறார்? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். இயேசு அவளை பார்த்துதான் சொன்னால் என்ன சொன்னா? நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
இருக்கிறார். இன்றைக்கு புதுமண தம்பதியினருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு என்ற நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்வு சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்ததாக அமையும். அடுத்தது ஜெயில ஒரு எழுத்து முடிஞ்சு, ஜாயில ஒரு எழுத்து முடிஞ்சிச்சு. செகண்ட் லெட்டர் என்ன? ஓ. ஓ அப்படின்னா எதை சுட்டி காட்டுகிறது? ஒபீடியன்ஸ். என்னது? ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ் சொன்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமானது. இப்ப யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற கேள்வி வருது. கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அருமையான ஒரு தம்பதியினர், அருமையான ஒரு தம்பதியினர். யாரு? பிரதீப் ஏசோபனாவனுடைய திருமண ஆராதனையிலே அங்குள்ள பாஸ்டர் பேசினார். நேற்று ஒரு திருமணம் அப்படி என்று பேசினார். நேற்றுள்ள திருமணம் யாரு? ஆதாமும் ஏவாளும். அருமையான தம்பதியினர். ஏதேன் தோட்டம், அருமையான வாழுவதற்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க அப்படி என்று சொல்லி கடவுள் கொடுத்தார். கடவுள் கொடுத்தார். ஆனா கடைசியில அவர்களுக்குள்ள என்ன ஆகி போச்சு? ஒரு சமாதானமற்ற நிலைமை. தோட்டத்தை விட்டு கடவுள் துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. அப்போ அன்பு தம்பதியினருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள். அதுதான் கேள்வி. இப்ப யாருக்கு கீழ்ப்படியணும்? எதுக்கு கீழ்ப்படியணும்? வேற ஒண்ணும் இல்லை, சிம்பிள். கடவுள் நமக்கு எத்தனை கட்டளைகளை தந்திருக்கிறார்? 10 கட்டளைகளை தந்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள். முதல் கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம். முதல் கட்டளை. அடுத்து, உன் கடவுளாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 2, 3 என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நீங்க ஓய்வு நாளை தவறாமல் என்ன செய்யணும்? அதுதான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் வேற ஒண்ணும் இல்லை. தவறாமல். பிசினஸ் இருக்குதோ இல்லையோ, பிசினஸ் சீசன் டைமா இருக்கட்டும் பரவாயில்ல, வருவாய் உள்ள டைமா இருக்கட்டும் பரவாயில்ல, முதல் இடம் யாருக்கு? சண்டைக்கு. 10 காசு நஷ்டமானாலும் பரவாயில்ல, இழந்தாலும் பரவாயில்ல, நான் முதலாவது சண்டை எங்க இருப்பேன்? அதுதான் கீழ்ப்படிதல். இது 3வது கட்டளை. 4வது கட்டளை என்ன சொல்லுகிறது? 4வது கட்டளை என்ன தெரியாதா? நம்ம நீ நன்றாயிருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் அடுத்தது மிக முக்கியமான வார்த்தை என்ன? பூமியிலே நீ நன்றாயிருப்பதற்கும் பூமியிலே நெடுநாள் வாழ்ந்திருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்தது, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, அப்படி என்று பொய் சாட்சி பட்டியலிட்டு போகும். இந்த 10 கட்டளைகளையும் மனதிலே வைத்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ இசைந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு என்பதே இருக்காது. அதான் பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்திலே மிக அருமையாக பார்க்கிறோம். ஆபிரகாம் சும்மா சொல்லலைங்க. ஆபிரகாம கடவுள் சும்மா ஆசீர்வதிக்கல. நம்ம எளிதா சொல்லி விடுவோம், கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தா விசுவாசிகளின் தந்தை அப்படி இப்படின்னு எல்லாம் எளிதாக ஆபிரகாமை முன்னிறுத்தி சொல்லி விடுவோம். ஆனால் ஆதியாகம புஸ்தகம் மிக அருமையாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் 26வது அதிகாரம் 4வது வசனம். கடவுள் ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். என்ன அற்புதம்! ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்களை போல அவனை பெருக பண்ணினார். அவனுடைய சந்ததியை தலைக்க செய்தார். அப்படின்றெல்லாம் நாம் பெருமைப்பட்டு பேசுகிறோம்.
ஆபிரகாம் இந்த நிலையை மிக எளிதாக அடைந்து விடவில்லை. அவன் என்ன செய்தான்? கடவுள் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் அவனை எப்படி, அவன் சன்னதி எப்படி ஆக்குவேன்? வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன். ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதித்தது அப்படிதான். கடவுள் ஒரே வார்த்தையில் சொல்லு, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. அதான் ஒபீடியன்ஸ். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. அப்போ கடவுள் பிரதீப்பினிடத்திலும் ஜெயசோபனாவிடத்திலும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், கடவுளுடைய சொல்லுக்கு, கடவுளுடைய நியமங்களுக்கு, கடவுளுடைய கற்பனைகளுக்கு, கடவுளுடைய விதிகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்தால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே கடவுள் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவார். அடுத்து மூன்றாவது, ஜே முடிஞ்சிருச்சு, ஓ முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? ஒய். ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது? யூ. உங்களை, உங்களை குறிக்கிறது. உங்களைன்னா உங்க ரெண்டு பேரையும், உங்கள் ரெண்டு பேரையும் குறிக்கிறது. எப்படி? கடவுள் ரெண்டு குடும்பங்களிலே பிறந்து வளர்ந்த உங்களை இல்லற வாழ்வுக்கென்று ஆண்டவர் இணைத்திருக்கிறார். இல்லற பயணத்தை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். அப்போ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அடுத்ததாக ஒருவருக்கொருவர் பொறுமையாய் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையில, குடும்பத்தில பிரச்சனைகளுக்குள்ள காரணங்கள் அதுதான். ரெண்டு குடும்பத்தில ஒவ்வொரு சூழலிலே வளர்க்கப்பட்டவர்கள், ரெண்டு குடும்பத்திலே வளர்ந்தப்பட்டனால எல்லா காரியங்களும் எல்லா நிலையிலும் சரிசமமாக ஒரே ட்ராக்ல போகாது. மாற்று கருத்துகள் வரும், வித்தியாசங்கள் வரும். அப்போ ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அடுத்து ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாய் நடந்து கொள்ள வேண்டும். அதான் 3ஆம் தேதி நடைபெற்ற திருமணத்துல நான் சொன்னேன், பிரேக் என்ற பொறுமை அப்படின்னு சொன்னேன். வண்டிக்கு, வாகனத்துக்கு பிரேக் மிக முக்கியமானது. ஒரு எப்போதெல்லாம் பிரேக்கை அப்ளை பண்ணுவோம்? வண்டி ஒரு கண்ட்ரோல் இல்லாம ரொம்ப வேகத்துல போகும்போது பிரேக்கை என்ன செய்வோம்? பிரேக்கை அப்ளை பண்ணுவோம். சரிதானே? வேகத்தை கட்டுப்படுத்த அப்ளை பண்ணுவோம். அது ஒரு ஆளுக்கு மேல மோத போகிறது என்று நினைத்தால், அல்லது ஒரு வாகனத்தின் மேல மோத போகிறது என்று நினைத்தால் பிரேக் அப்ளை பண்ணுவோம். அதேதான் பிரேக் என்ற பொறுமை. இந்த பிரேக் பொறுமையை நீங்க அப்ளை பண்ணுங்க எல்லா சூழ்நிலையிலும். உங்களை விட்டு அப்படியே திசை மாறி அப்படியே உங்க வாழ்க்கை அப்படியே போதுன்னு வைத்தாலே, பொறுமையை நீங்கள் ஒருவருக்கொருவர் கை கொள்ளுங்கள். இது ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. அடுத்து சொல்லுகிறார், கலாத்தியர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. எப்படி? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அப்போ மாறி மாறி சுமக்க வேண்டும். கணவனுக்கு பாரம் இருக்கிறன்னா அதுல கொஞ்சம் பங்கு மனைவி எடுத்துக்கொள்ள வேண்டும். மனைவிக்கு கொஞ்சம் பாரம் அதிகமா இருக்கிறது என்று சொன்னால் அதில் கொஞ்சம் பங்கை யார் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதுதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? அது நிறைவேற்றுங்கள். இதுதான் கடவுள் வகுத்து வைத்திருக்கிற பிரமாணம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க பழகினீர்கள் என்று சொன்னாலே வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமுமே. அடுத்ததாக ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை பணத்தை நீங்க காலையில் எழுப்பி ஆரம்பிக்கின்ற போது வேதத்தை இணைந்து வாசிங்க. குறிப்பாக பாடுங்க. காலையில பாடாட்டா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் வேலையெல்லாம் முடித்து வரும்போது, வீட்டுல இருக்கும்போது இணைந்து 2 பாட்டை பாடுங்க, ஒரு பகுதியை வாசிங்க, ஜெபிங்க. அதான் கடவுள்
ஒய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூ, உங்களை சுட்டி காட்டுகிறது. நீங்க எப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறீர்கள், நீங்கள் எப்படி செயலாற்றுகிறீர்கள் என்பதை பொறுத்து வாழ்க்கையினுடைய சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. ஆகையினால் அன்பானவர்களே, ஜெபத்திலே நீங்கள் தரித்திருங்கள். ஜெபமில்லாத வீடு கூரை இல்லாத வீடு, ஜெபமில்லாத வீடு பண்டி வசிக்கும் கூடு. அப்போ ஜெபம் பிரதானம். ஆகவே பிசினஸ் எப்படி இருந்தாலும் அமோகமா இருக்கும், சில நேரம் டல்லா இருக்கும், பின்னடைவா இருக்கும். எதுவாக இருந்தாலும், தொழில் காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எதை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபத்தை மட்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்வு வளமாறும். அதான் சொல்லுவார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்க குடும்பமே ஒரு சாட்சியான குடும்பமாக இருக்கும். ஒரு பல்கலைக்கழகமாக உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். அதே போல இந்த வார்த்தை பர்த்டே பேபிக்கும் பொருத்தமானது. ஆகையினால் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள். இயேசுவை முன் வைத்து தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேறி செல்லுங்கள். கீழ்ப்படிதோடு கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துங்கள். நிச்சயமாய் அடியெடுத்து வைத்திருக்கிற வயது உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும். அதே போல உங்களுடைய இல்லற பயணமும் வெற்றியின் பயணமாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாள் மட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.